குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ சிவிக்ஸில் யூனிட் 1 ஈக்குவலிட்டிங்கிற லெசனை பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஈக்குவலிட்டி பார்க்கலாம். பொலிட்டிக்கல் ஈக்குவலிட்டி அப்படின்னா அரசியல் சமத்துவம் அப்படின்னு அர்த்தம். பொலிட்டிக்கல் ஈக்குவலிட்டியில் ஆல் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் இந்தியா ஹாவ் கிராண்டட் த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் டு ஆல் சிட்டிசன்ஸு. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் அனைத்து மக்களாட்சி நாடுகளும் அரசியல் குடிமக்களும் அரசியல் உரிமைகளும் அனைத்து குடிமக்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரைட் டு ஓட், வாக்களிக்கும் உரிமை. அனைத்து மக்களும் 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே கட்டாயம் என்ன நம்ம ஓட் போடணும் அப்படிங்கிறாங்க. ரைட் டு ஹோல்டு பப்ளிக் ஆஃபீஸ், பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை எல்லாத்துக்குமே இருக்குது அப்படிங்கிறாங்க. ரைட் டு செட்டில்ஸ் த கவர்மெண்ட், அரசை விமர்சனம் செய்யும் உரிமை அனைத்து மக்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் ஈக்குவலிட்டி, அதாவது ஜெண்டர் ஈக்குவலிட்டி அப்படின்னா பாலின சமத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் போத் மென் அண்ட் உமன் ஆர் ஃப்ரீ டு டெவலப் தேர் பர்சனல் எபிலிட்டிஸ் அண்ட் மேக் சாய்ஸஸ் வித்தவுட் எனி லிமிட்டேஷன். Women were not given equal rights and they were considered as weak as compared to men, and they were placed in a secondary position to men. They should be trained equally. It does not mean that women and men have to become the same, but that their rights, responsibilities and opportunities will not depend on whether they are born male and female. Gender equality, the equal rights to both men and women to have access to opportunities and resources. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மனித இனங்கள் ஹியூமனில் ஆண் பெண் இருவருமே தனிப்பட்ட திறமைகள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. மென்னாக இருந்தாலும் சரி, உமனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு லேடிக்கும் ஜென்ஸுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமைகள் இருக்குது, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, தங்களோட விருப்பங்கள் எல்லாத்தையுமே வெளியில் சொல்கிறதுக்கும் சரி, கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கும் சரி, பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் ஆண்களை விட பலவீனமானவர்கள் அப்படிங்கிறது சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, செகண்ட் பிளேஸில் அவங்கள வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, பெண்கள் ஆண்களை விட பலவீனமானவர்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள செகண்ட் பிளேஸில் வச்சுருக்காங்க. ஆண் ஃபஸ்ட்டாகவும் பெண் செகண்டாகவும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க உடல் ரீதியாக அவங்களுக்கு ஸ்டெமினா ஆண்களை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆனால் இவங்க 2 பேருமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற தைரியம் எல்லாத்துட்டையுமே இருக்குது. ஆண் பெண் சம உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க. எல்லாத்துக்குமே என்னென்னா, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டாட முடியும் அப்படிங்கிறாங்க. They have right to participate in the economic sphere and make important decisions. Women with their talent and hard work have proved that ability is not less than men in any aspect. Nowadays, women are successfully working in many fields like border security force, Indian Air Force. For the uplift of women, 50% reservation has been given for women in local bodies. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் எக்கனாமிக்கலாக முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் திறன் கடின உழைப்பு, ஆண்களுக்கு குறைவானவர்கள் இல்லை, ஆண்களால் என்னென்ன சாதிக்க முடியுமோ அத்தனையும் பெண்களால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய விஷயத்தில் பெண்கள் சாதித்து காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ப்ரெசண்ட் ஆர்மியில் பெண்கள் இருக்கிறாங்க, பைலட்டில் இருக்காங்க, அதாவது விமானப்படை, எல்லை பாதுகாப்பு படை, அதுக்கப்புறம் நிறைய எல்லா ஜாப்லேயுமே இப்போ பெண்கள் கட்டாயம் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி, இபியாக இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எனிபடி டீச்சர்ஸ், எனிபடி எல்லா ஒர்க்லேயுமே இப்போ பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஆணுக்கு பெண் சமம் வந்துருச்சு, ஆண்களுக்கு 50% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால்
பெண்களுக்கும் உமனுக்கும் 50% ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலாக ஒர்க் செய்கிறாங்க, எல்லா துறைகளிலுமே ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு UNIF UNICEF says gender equality means that women and girls and boys enjoy the same rights, resources, opportunities and politicals. It does not equate that girls and boys and women men be same or they be treated exactly alike. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்களில் ஜெண்டர் ஈக்குவலாக பார்க்க போனால் உமன் அண்டு பெண்கள், ஆண்கள், சின்ன பசங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இவங்க எல்லாமே சம உரிமை வாய்ப்பு பெற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்குது. கேர்ள்ஸ், பாய்ஸ், மென், லேடி, உமன் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக தான் இருக்குது. அவங்கள பாரபட்சம் இல்லாமல் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்சாலிட்டி காட்டக்கூடாது. ஆண் குழந்த, நீ பெண் பொட்டை பிள்ளை, ஆம்பளை பையன், ஆண் பையனா இப்படி தான் இருக்கணும், பொட்டை பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாரபட்சம் இல்லாமல் சொல்லி வளர்த்தக்கூடாது. 2 பேருமே ஈக்குவல், 2 பேருமே நல்லா படிக்கணும், 2 பேருமே நல்லா ஜாபுக்கு போகணும், சொசைட்டியில் சமமானவங்க அப்படின்னு நம்ம சொல்லி வளர்த்தணும் பெற்றோர்களும் அப்படிங்கிறாங்க. அதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க, யுனிசெஃப் வந்து 2017 17 குறிக்கோள்கள் வச்சு 5ஆக பிரிச்சிருக்காங்களாம். As of 2017 gender equality in the 5th of 17th Sustainable Development Goals of the United Nations. என்ன பண்ணியிருக்காங்க, 2017 17 கோல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த கோலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எஃபர்ட்ஸ் were made by man social activities from the 19th century onwards. The noted champions on these causes were Rajaram Mohan Roy, ஐஸ்வர்யா சந்திர வித்யாசாகர், அடுத்தது கோவிந்த்ரானடா தாராபாய், நெக்ஸ்ட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், தயானந்த சரஸ்வதி, மகாதேவ் கோவிந்த தாராபாய், ஷின்டோ பேகம், ருகையா சகாவத், உஷேன் இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண்களுக்காக நிறைய கடின உழைப்பு போராடி சம உரிமை வாங்கி கொடுத்த மனிதர்களில் இவங்களும் ஒருத்தர். இவங்க நிறையா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமன் டிக்னிட்டினா மனித மாண்பு அப்படின்னு அர்த்தம். டிக்னிட்டி மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். Human dignities is the most important human right from which all other fundamental rights derive. Dignity is the equality of being honorable, noble and excellent. Every human being should be recognized as a very valuable member of community. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கம்மா, மனிதனை எப்பவுமே சுயமரியாதை கண்டிப்பாக ஒரு ஹியூமனுக்கு இருக்கணும். செல்ஃபாக அப்படிங்கிறாங்க. சுயமரியாதை கண்டிப்பாக இருக்கணும். அந்த சுயமரியாதை இம்பார்ட்டன்ட் ஹியூமன் ரைட்ஸு மீன்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த சுயமரியாதையை விட்டு மனிதன் போக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதுலேருந்து அடிப்படை உரிமைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குது. அவனோட தன்மானத்தை பாதிக்காத மாதிரி நடத்துக்கணும், கௌரவமாக நடத்தணும், அவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். மனிதன் சமுதாயத்தில் ஒரு மதிப்புமிக்க மனிதனாக ஒவ்வொரு ஹியூமனும் ஏழை பணக்காரர் வசதியானவங்க வேலையில் இருக்காங்க அப்படிங்கெல்லாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனோட உயிரும் ரொம்ப முக்கியம். அந்த மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது சொசைட்டியில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சுயமரியாதை வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். கல்வி வாய்ப்பு மற்றும் கல்வியில் சமத்துவம் அப்படின்னு அர்த்தம். ஆல் த இண்டிவிஜுவல்ஸ் ஷுட் ஹாவ் சிமிலர் சேஞ்சஸ் டு ரிசீவ் எஜுகேஷன். They should have similar opportunities to develop their personality. We need equality to get equal treatment in society. It where treat equality we can earn respect and dignity. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கம்மா, அனைத்து தனி மனிதர்களுக்கும் கல்வி கண்டிப்பாக வழங்கணும்.
அதோட என்ன பண்ணுறோம், அவங்க ஆளுமை திறனை மேம்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்கணும். ஒவ்வொரு மனிதனும் எஜுகேஷன் கண்டிப்பாக படிக்கணும். படித்தவனுக்கு அவனோட கெப்பாசிட்டி தெரிஞ்சுட்டு அவனுக்கு ஒரு திறமைகளை வளர்த்து கொள்ளணும். அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரத்துக்கு அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரணும். நல்ல ஜாப் கொடுக்கணும். அதே மாதிரி சமுதாயத்துலேயும் சொசைட்டிலையும் அவனுக்கு சமமாக நடத்தப்படுவதற்கான சமத்துவம் அவனுக்கு கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு சொசைட்டியில் ஒவ்வொரு மதிப்பையும் மாண்பையும் அவன் பெற்றிருக்க வேணும். ஒவ்வொரு மதிப்பும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஈக்குவல்ட்டி இன் இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்திய அரசியலமைப்பு சமத்துவம். ஆல்மோஸ்ட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல் த கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு ஹாவ் granted equality. Likewise, the Constitution of the India has also granted equality to all citizens by providing articles from 14 to 18. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் பொலிட்டிக்கலும் அதன் மக்களும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா, கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்புள்ள சட்டப்பிரிவுகளில் 14 to 18 மூலம் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. அதாவது சட்டத்தோட 14 to 18 அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவு இருக்குது. அந்த சட்டப்பிரிவில் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஈக்குவல்ட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா ஹாவ் பீன் ஃபர்தர் ஸ்ட்ரென்தன்ட் இன் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மற்றும் அனைவரும் சட்டத்தின்படி சமமான பாதுகாப்பு அரசியலமைப்பு சட்டப்பதிவு ஆர்டிகல் 21 அப்படிங்கிறதுல தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சட்டப்பிரிவு 21 என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படிங்கிறாங்க. அதில் ஆண் பெண் சின்ன குழந்தைங்க பெரிய குழந்தைங்க அப்படின்னு கிடையாது. மனிதனாக பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆர்டிகல் 14 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரானிட்டஸ் டு ஆல் த பீப்புள் ஈக்குவல்ட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிற உத்தரவாதம் அந்த சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆர்டிகல் 15 டிலைட்ஸ் வித் த ப்ரோஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஆர்டிகல் 15 என்ன சொல்கிறாங்கன்னா, பாகுபாட்டை தடை செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 16 ப்ரொவைட்ஸ் ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எம்ப்ளாய்மெண்ட். சட்டப்பிரிவு பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஆர்டிகல் 17 அபாலிஷ் த ப்ராக்டிஸ் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 18 அபாலிஷ் த டைட்டில்ஸ் கன்ஃபர்டு டு சிட்டிசன். சட்டப்பிரிவில் ஆர்டிகல் 18 என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது அப்படிங்கிறாங்க. அனைத்து மக்களும் எஜுகேஷன் கண்டிப்பாக கல்வி படித்து சட்ட புத்தகங்களை படிச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது இல்லாத என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக கல்வி அறிவு அவங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை அப்படிங்கிறாங்க. வி கேன் ப்ரமோட் ஈக்குவல் பை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெண்டிங் ஆல் ஃபேர்லி, அனைவரும் நியாயமாக நடத்தப்படுத்தல் வேண்டும். கிரியேட்டிங் டு இன்க்ளூட் கல்ச்சர், கல்ச்சரை அனைவரும் மதிக்கணும். அதே மாதிரி அந்த பண்பாட்டை அழிக்கக்கூடாது. என்ஷூரிங் ஈக்குவல் அக்ராஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் அனைவருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. எனேபிளிங் டு டெவலப் ஃபுல் பொட்டன்ஷியல், முழு ஆற்றலையும் மேம்படுத்த வேண்டும். மேக்கிங் லாஸ் அண்ட் பாலிசிஸ், சட்டம் மற்றும் கொள்கைகளை வகுத்தல். எஜுகேஷன், கல்வி கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. கன்க்ளூஷன், இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இஸ் த வேர்ல்டு, ஈக்குவலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் அண்ட் பில்லர்ஸ் ஆஃப் த டெமோக்ரஸி. இந்தியாவது உலகிலேயே மிகப்பெரிய மக்களாட்சி நிறைந்த நாடு. அந்த நாட்டில் இந்தியாவில் சமத்துவம், நீதி, மக்களாட்சி இது எல்லாமே பில்லர் மாதிரி அப்படிங்கிறாங்க. அதாவது ஜஸ்டிஸும் ஈக்குவலிட்டியும் பில்லர் மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஜஸ்டிஸ் கேன் பி அச்சீவ்டு வென் பீப்புள் அண்ட் ட்ரீட்டட் ஈக்குவலிட்டி, மக்கள் சமமாக நடத்தப்படும் போது தான் நீதி வந்து கரெக்டாக கொடுக்க முடியும். ஈக்குவலிட்டி இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட் பிகாஸ் த ப்ரெசர்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் எ இண்டிவிஜுவல். ஈக்குவலிட்டி இன் an important political principle ஃபார் எ சொசைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் ஒரு தனி மனிதன் மாண்பினை தக்க வைக்கிறது. சொசைட்டியில் நல்ல முறையில் அது ரன் ஆகிறதுக்கு
ஈக்குவலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சம்மரி. லிபர்ட்டி அண்ட் ஈக்குவலிட்டி ஆர் த டூ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்பது மக்களாட்சியின் 2 அடிப்படை கோட்பாடுகள் அப்படிங்கிறாங்க. ஆல் பீப்புள் ஷுட் பி ஈக்குவல் பிஃபோர் லா அண்ட் எவரிபடி ஷுட் பி கிவன் ஈக்குவல் சேஞ்ச் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பார்ட்டிசிபேட் இன் பொலிட்டிக்கல் லைஃப். அனைத்து மக்களும் சட்டத்தின் முன்பு சமம். அனைவருக்கும் அரசியல் வாழ்வியல் பங்கு பெற சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. சிவில் ஈக்குவலிட்டி இம்ப்ளீஸ் ஈக்குவலிட்டி ஆஃப் ஆல் பிஃபோர் லா. அதாவது சிவில் ஈக்குவலிட்டினா குடிமையியல் உரிமை அர்த்தம், குடியியல் உரிமை அப்படின்னு அர்த்தம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சிவில் இதை பொறுத்தவரையிலும் அப்படிங்கிறாங்க. ஜெண்டர் ஈக்குவலிட்டி மீன்ஸ் போத் அண்ட் மென் அண்ட் உமன் ஷுட் பி ட்ரைன்ட் ஈக்குவலிட்டி. அதாவது ஜெண்டர் ஈக்குவலிட்டி அப்படின்னா பாலின சமத்துவம். அந்த பாலின சமத்துவங்கிறது ஆண் பெண் எல்லாத்துக்குமே சமமாக நடத்தப்படணும் அப்படிங்கிறாங்க. பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. த வேரியஸ் லாஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் எய்ம் அட் ஜெண்டர் ஈக்குவலிட்டி. பாலின சமத்துவத்தை அரசின் பல்வேறு சட்டங்கள் வலியுறுத்துகின்றன அப்படிங்கிறாங்க. இதோட இந்த லெசன் முடியுதுமா. நாளைக்கு மீண்டும் ஹிஸ்ட்ரியில் இல்லைன்னா எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் பார்க்கலாம். தேங்க்யூ.